கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை. லூக்காவின் சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய அறியாதிருக்கிறார்களே என்றார். எப்படி மன்னித்தார்? எந்த முறையில் மன்னித்தார்? முதல் பாயிண்ட், 1 கொரிந்தியர் 2:8. அதை இப்பிரபஞ்சத்து பிறப்புகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. அப்போ அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை, இயேசுதான் கர்த்தர், இவர்தான் மேசியா என்பதை அறிந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிலுவையில் அவரை அறைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் இவர்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஏன் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிச்சாருன்னா, அறியாமையினால் செஞ்சாங்க. அவர்களுக்குள்ள இவர் தான் மேசியா, இவர் தான் கர்த்தர் என்பதை அவங்க அறிஞ்சிக்காமல் இருந்துட்டாங்க. அதனால் இவர்களை மன்னியும் என்று பிதாவிடம் கேட்டார். இப்போது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளோட மதிப்பு 50,000 உள்ள ஒரு டிவின்னு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வீட்டில் ஒரு சிறு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 வயசு இருக்கான். அது தெரியாமல் போட்டு உடச்சிடுது. அப்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அப்பா அப்பா இங்கே சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழந்தை தெரியாமல் உடச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் அப்பா என்ன சொல்லுவார்? அப்படியா, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு சொல்லுவார். இது போல் தான் நம்ம இயேசுவோட மதிப்பும் அந்த காரியமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா அதனால் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? ஒரு சிறு குழந்தையை போல் பார்க்குறாரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த மதிப்போட வேல்யூ தெரியாது. அதனால் அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. அதனால தான் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கர்த்தர் நம்ம ஒரு சிறு குழந்தையை போல் பார்த்து நம்மளை மன்னியும்னு சொல்கிறாரு. முதல் பாயிண்ட் அறியாமைன்னு சொல்ல மறந்து, முதல் பாயிண்ட். ரெண்டாவது காரியம் சுயபுத்தி. முதல்ல அறியாமை சொல்லாமல் விட்டுட்டேன், சாரி. ரெண்டாவது காரியம் சுயபுத்தி கிடையாது. முதல் காரியம் என்னென்னா அறியாமை. ஏன்னா அவர் அறியாததுனால தான் நம்ம அவரை தெரியாமல் விட்டுட்டோம். அதனால நம்மளை அவர் மன்னிங்கன்னு சொன்னார். ரெண்டாவது காரியத்தில் என்னென்னா, பிசாசு அவரோட கண்களை குருடாக்கிட்டான். ஏன்னா அதனால தான் என்னென்னா பரபாசை விடுதலை செய்யணும், இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ பிரபஞ்சத்தில் நம்மளுடைய கண்களை குருடாக்கி வச்சுட்டான் பிசாசு. அதனால் அந்த வேதம் சொல்லுறதுனால யாருன்னு நமக்கு இயேசு யாருன்னு தெரியாமல் போச்சு, அறியாமையும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சுயபுத்தி இல்லை, அறியாமை இல்லை, சுயபுத்தி இல்லை. நம்மளோட இரண்டாவது கண்களை குருடாக்கி வச்சுட்டான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலையில் அறையணும்னு சொன்னாங்க. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதுனால அறியாமையினால் அவங்க சொல்கிறாங்க. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் 2:22-23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின் பிடியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடைத்து கொலை செய்தீர்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தது யார்? பிதா. பின்னாடி இருந்து அவர் இயக்கிறதுனால இவங்க ஒரு பொம்மை மாதிரி, ஒரு நாடக மேடம் மாதிரி, உலகம் ஒரு நாடக மேடம் மாதிரி இந்த பரிசேயர், சதிசேயர், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இயக்கிறவர் பின்னாடி இருந்து அவர் இயக்கிறதுனால அவர் ஆலோசனைப்படி முன்னேறுவதற்காக அவர் செஞ்சுருக்காரு. இயேசுவுக்கு தெரியும் அவர் செய்கிறாருன்னு. அதனால் இவர்களை மன்னியும் ஆண்டவரே, பின்னாடி இருந்து நீங்கள் தான் செய்கிறீங்க, பாவம் இவங்க அப்பாவி மக்கள், அதனால் பிதாவை
இவர்கள் செய்வதுன்னு இன்றதென்று அறியாதிருக்கிறார்கள், அதனாலே இவர்களை மன்னியும். இதுக்கு பின்னாடி தேவனுடைய காரம் இருக்குது. பின்னாடி இருந்து அவர் வேலை செய்கிறார். அதனாலே இவங்களுக்கு அது அவர் தான் செய்கிறார்னு இவங்களுக்கு தெரியாததுனால பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்போ மன்னிப்பில் 3 காரியம் உண்டு. முதலாவது, அவர்கள் அறியாமையினால் மன்னிப்பு கேட்டார். 2வது, சுயபுத்தி கிடையாது, அவருடைய கண்களை குருடாக்கி வச்சுருந்தான், அதனால தான் பரப்பாசை விடுதலை செய்யும் இயேசுவே சிலுவிலே அறையும் என்று சொன்னாங்க. 3வது, இதற்கு பின்னாடி பிதாவாகிய தேவனுடைய கரை இருந்துச்சு, அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரா. நம்மீது அவர் அன்பு வைத்தபடியினால் உலக ரட்சகர் நமக்கு இருக்கிறார். இயேசுவை விடுதலை செஞ்சு இருந்தாவோ, இயேசு நமக்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ராஜாவாக இருந்திருந்தாவோ, எனக்கும் உங்களுக்கும் இந்த மீட்பு, இந்த சபை, இந்த ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாயிருக்காது. இந்த ரத்தம் நமக்காகவும் சிந்தப்பட்டிருக்காது, பாவ மன்னிப்பும் இருந்திருக்காது. எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில் தொங்கப்பட்டதுனால, மாபெரும் அன்பு நம்மேல் கர்த்தர் வைத்ததுனால இயேசு இன்றைக்கு சிலுவையிலே அறைந்து அவர் சொன்ன வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ஆக எனக்கு இந்த முதல் வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்ததினால அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நல்லவர், கிருபை என்ன உள்ளது. ஹல்லேலூயா. 2வது வார்த்தை, இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். சீக்கிரம் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தையை பேச கொடுத்த நல்ல தேவனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தை லூக்கா 23:43. இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையை நான் பேச வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் இருந்தபோது 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் டிஸ்மாஸ், ஒருவன் பேர் கெஸ்டாஸ் இருந்தாங்க. ஒருவன் தேவனை தூசிக்கிறவனாக இருந்தான், இன்னொருவன் பார்த்தீங்கன்னா தேவனோடு ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தான். நம் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் இயேசு. எந்த கிரியை இவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கிரியையும் இயேசுவுக்காக செய்யலை. இந்த கள்ளர்கள் புதிய உடன்படிக்கையின் மூலமாக இயேசுவுடன் பரதேசிக்கு போன முதல் பரிசுத்தவனாயிருந்தான் இந்த கள்ளன். இந்த உலகம் அவனை கள்ளனாக குற்றவாளியாக பார்த்தது. அவன் விசுவாசத்தை இயேசு பார்த்து குற்றவாளியாய், குற்றுயிராய், கொலையுயிராய் சமயத்தில் இயேசு தன் வாயினால் அறிக்கை செய்து நீதிமானாக பரிசுத்தவானாக மாறினான். இந்த கள்ளன் அவன் இயேசுவை பிரியப்படுத்த எந்த செயலையும் செய்யலை. இயேசுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதையும் பக்கத்திலிருந்து பார்த்ததும் இல்லை, அதை கேட்டதும் இல்லை. அப்படி இருந்து தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து கடைசி நிமிடத்தில் பாவ அறிக்கை பண்ணினான் இந்த கள்ளன். அதற்கு பதிலாக இயேசுவையும் அறிக்கை செய்தான். அந்த கள்ளனுக்கு இயேசு மீது விசுவாசம் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் 10:10 எடுத்து வாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வார்த்தை எப்படி பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசித்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணினான் அந்த கள்ளன். அப்படி விசுவாசித்து வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது தேவன் இயேசு கிறிஸ்து அவரை மன்னித்தார். தன் உள்ளத்தில் இயேசு விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து தம் எல்லோருக்கும் முன்பாக இயேசுவுடன் போன பரிசுத்தவான் தான் இந்த கள்ளன். அப்படி பண்ண பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:9 பிரகாரமாய் எடுத்து வாசிப்போம். அவர் தம்முடைய கிரியையின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அது பார்த்தீங்கன்னா,
நம்முடைய கிரியைகளால் எந்த காரியத்தை செய்ய முடியாது. அவருடைய தீர்மானத்தின்படியும் அது செய்தார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தீத்து 3:5 பிரகாரமாக நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியையும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த கல்லன் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தான், ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று சந்தேகம் வரலாம். இதை அநேகர் பார்த்து நானும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கலாம். அப்படி கிடையாது. சிலுவையில் இயேசுவுடன் தொங்கின கல்லன் எடுத்தானா என்று நமக்குள் ஒரு சந்தேகம் வரலாம், என்று கேள்வி வரலாம். அவர்களுக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் இப்போது சிலுவையில் தொங்கிட்டு இருக்கோமா? அல்லது ஞானஸ்தான தொட்டியில் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோமா என்று தான் நம்மளுடைய கேள்வி. நம்ம எப்படி நின்றுட்டு இருக்கோம்? இப்போ சிலுவையில் தொங்குறோமா, இல்லை ஞானஸ்தான தொட்டியில் பக்கத்தில் நிற்கிறோமா? ஞானஸ்தான தொட்டி பக்கத்தில் நிற்கிறோம் நம்ம. நீங்கள் சிலுவையில் தொங்கினால் உங்களுக்கு தேவையில்லை ஞானஸ்தானம். லூக்கா 13:34 எடுங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளில் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. பலமுறை நம்ம ஞானஸ்தான சத்தியை கேட்டும் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லை. பலமுறை இயேசுவை பார்த்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இப்படிப்பட்ட தருணம் இந்த கல்லனுக்கு கிடைக்கல. அவர் இயேசுவை அற்புதங்களை பார்க்கல, அதிசயங்களை பார்க்கல, அவர் அற்புதம் செய்தவரை கண்களை பார்க்கல, கேட்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் இந்த கல்லன் இயேசுவை விசுவாசித்தான். இவருக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த அன்பையும் அவன் விசுவாசித்தான். லூக்கா 23:42 வாசிக்கும். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான் அந்த கல்லன். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, இதை அறிந்தும் நான் இந்த அதுக்கு தேவன் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை அறிந்து நான் இயேசு எந்த கல்லனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு பரதேசி இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை, அந்த கல்லன் எவ்வளவு விசுவாசித்திருந்தா, இவர் என்னோடே சிலுவையில் இருக்கிறாரு, இவர் எப்படி ரசிக்க முடியும் என்று அவனுக்குள்ள எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த அன்பை நினைத்து, இவர் உலக இரட்சகர், இவர் என்னால் என்னையும் ரசிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள அந்த கல்லனுக்குள்ளே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. தேவன் கூடுதல் வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 3வது வார்த்தை ஜெயக்குமார் பிரதர். அதோ உன் தாய், அதோ உன் மகன். எனக்கு 3வது வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. இதோ உன் மகன், இதோ உன் தாய். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசரை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்கிரியே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார்.
அநேக முதல் அந்த சீசர் அவரை தன்னுடையதாய் ஏற்றுக்கொண்டார். இதற்கு சோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் நான் எப்படி சொல்லணும் என்று நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நீ இப்போ தான் ஃபஸ்ட்டு முதல்ல மேடை ஏறி பேசுகிற, தைரியமாக பேசுன்னு சொல்லி. இது தாய் உன் மகன், இது உன் தாய். சோத்திரம். இயேசு மரிக்கும் பொழுது அவருடைய தாயை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு, பொறுப்பாக கொடுத்துட்டு மாறிட்டார். தன்னுடைய தாயை சிறியே இது உன் மகன், இந்த மகன் யார் என்று கேட்டார். சீசன் யோவானை பார்த்து, இதை தாய் பார்த்துக்கோ என்றார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? இயேசு இந்த பூமியில் வருவது காரணமாக அந்த தாய். ஆனால் பருத்து பிற்பாடு சிலுவையில் முன் அந்த தாயை கடவுளை கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது, ஸ்கிரியே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே சிறிய இந்த சொல்லு எதுக்கென்றால், மரியாளை பெற்றெடுத்த மரியாளை மதியுங்கள், நீங்கள் மதியுங்கள், வணங்கக்கூடாது, வணங்கத்தக்கதை அல்ல என்பதை இந்த உலகுக்கு காட்டுதாக ஸ்கிரியே என்று அழைக்கிறார் அதற்கு. எனவே இதன் மூலமாய் தங்கள் தேவனுக்கு பெற்றெடுத்த கடவுளாய் அல்ல, சாதாரண ஸ்கிரிதான், அவங்களை வணங்கக்கூடாது என்று கடைசி நாள் கூட ஆணித்தரமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஸ்கிரியே இதோ உன் மகன், இதோ உன் தாய் இருக்கிறார். எனவே வார்த்தை இயேசு பெற்றெடுத்தவள். இயேசு இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த நான் இது புரிந்து கொள்கிறேன். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயை ஏதோ உன் தாய் ஏதோ மகன் என்ற இடத்துல பார்க்கும் என்றால் அது என்ன அப்படின்னா, அவங்க ஸ்திரீ தான். அவங்கள என்ன செய்யக்கூடாது, நாம வணங்கக்கூடாது, மதிக்கலாம் என்று சொல்லிருக்கிறது தான் அவர் பொறுப்பை கொடுத்து போகிறார். யார்கிட்ட கொடுத்தாரு? யோவான் ஸ்நானம். எப்படிங்க? யோவான் கிட்ட, யோவான் ஸ்நானங்களை யோவானுக்கு அப்படி கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? என்ன ரீசன் கொடுத்தாரு? அவருக்கு வீட்டுக்காரர் இல்லையா? அப்படின்னா யோசேப்பு இல்லை, மறுத்து விட்டார். யோசேப்பு மரியாளுடைய கணவர் யோசேப்பு இல்லாதனால இவர் மகன், இவருடைய மூத்த மகனாக இருப்பதனால ஒரு பொறுப்பு தர என்று சொல்லி தன்னுடைய சாவு தருவான கூட கடைசி நேரத்தில் கூட சரி அவர் யோவான் கிட்ட தன் தாயை ஒப்பு கொடுத்தார். தாயை கூட தாயின்னு சொல்லலை, ஸ்திரீ என்று சொன்னார். ஸ்திரீ என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் மறைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்திரீயை என்ன செய்வாங்க, என்னுடைய தாயை ஒரு சாமி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி அப்பமே அவருக்கு தெரிந்தனால தான் அவங்க தாய் சொல்லாத முடி ஸ்திரீனா காமன் மேன், காமன் உமன். அதனால் என்ன செய்ய முடியாது, இவங்களை மாதாவை வணங்கக்கூடாது, மாதாவை தெய்வமாகக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு அவர் சொல்லிட்டார். 2 இடத்துல ஸ்திரீங்கிறார். ஒன்று காணா ஒரு கல்யாணத்தில் ஸ்திரீங்கிறார்.
அதுக்கப்புறம் சிலுவையில் அவர் சிரிங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரன் இருக்காங்கன்னு. யார் தாய் யார் சகோதரன்? என்னுடைய சித்தத்தை செய்கிறவளே தகப்பனும் தாயுமா இருக்காங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முன்கூட்டி இதெல்லாம் அவர் சொன்ன அந்த முன்கூட்டி அறிந்து போயினால தான் இதெல்லாம் அவர் சொல்லி தன்னுடைய சாகும் தருவாயிரத்தில் ஜீவனை விடும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் சிரிப்போமா? குட்டி பாப்போம்.